இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த சேவ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் வரல அப்படின்னா இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். இதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் டர்ன் ஆன் ஃபியூச்சர் ஆன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ண ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இதை ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பிரிண்ட்டுன்னு ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த சேவ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆகும். நீங்கள் இது வழியாக உங்களுடைய வேர்டோ எக்ஸல் ஃபைலோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஃபியூச்சர் தான். இதுக்காக நீங்கள் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ண தேவையில்லை. கொடுத்து நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். ஓகேங்க, தேங்க்யூ.